இப்ப பெங்களூர்ல வந்து காதல் பண்ணணும்னா கரெக்டான ஸ்பாட் ஏதாச்சும் ஒன்று சொல்லு. ஒன் செகண்ட். ஊட்டியா நீங்க? ஓகே, நான் இங்கிலீஷ் பேச போறேன், சந்தோஷமா இருக்கேன். புதுங்கடா சங்கு நான் தண்டா சோறு கிங்கு. இப்ப பெங்களூர்ல வந்து காதல் பண்ணணும்னா கரெக்டான ஸ்பாட் ஏதாச்சும் ஒன்று சொல்லு. கபன் பார்க்குன்னு கையை காட்டாத கொண்டுருவேன். சரி, அது பேர் காதலே இல்ல. என்ன ப்ரோ பண்ண முடியும்? நான் கேமரா முன்னாடி இருக்கேன். சைலண்டா கமெண்ட் போட்டு போடுறாப்ல. வேற யாரும் உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்றீங்களா? ரம்யா, ரம்யா நீங்க நீங்க வந்து ஸ்டோரி கூட வேணாம், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. சொல்லுங்க, ஐடியா சொல்லுங்க. இந்த மாதிரி வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு உங்க ஏஜ் என்ன முதல்ல? 39 years. 39. 39 ஒரு உமன். எங்க ஊர்ல வந்து இவ்வளவு நாள் ஓடுறேன், நான் 3 வருஷமா ரன் பண்றேன். ஒரு பொண்ணு கூட ரன் பண்ண வரல. 2 பொண்ணுங்க வந்தாங்க, 5 கிலோமீட்டர் ஓடினாங்க, அவ்வளவுதான். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல ஓடுறாங்க. கேட்போம் டீடைல்ஸ். வணக்கம், என் பேர் ரம்யா. நான் பேசிக்கலா ஓட ஆரம்பிச்சுட்டு வெயிட் லாஸ் தான் ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் மேல ஒரு தீரா காதல். சோ அப்படியே ஓடிட்டு அது ஒரு தெரப்பி மாதிரி ஆயிடுச்சு. டெபியூ ஃபுல் மேரத்தான் in TMM which is on 17th of January 2027. I'll be completing my program cycle. Okay. So இதுல என்ன ஒரு sad partனா women participation is very very low in this running sport and any sport of that matter. So I'm looking forward for many women participation. உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இப்போ ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீட்டு வேலைகள் செய்யறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகுது இல்ல? அது ஆகுது, பட் நம்மளுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நம்ம அந்த டைம் எடுத்துக்கணும். we should be unapologetic about our. இல்ல, அவங்க ஒரு எக்ஸ்கியூஸா இத சொல்றாங்க. நான் கேட்ட வரை இத சொல்றாங்க. உங்களோட ஒபினியன் எப்படி இருக்கு? இப்போ வந்து ஒபினியன் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பாத்துக்கிட்டாதான் உங்க வீட்டை பாத்துக்க முடியும், உங்க லவ்ட் ஒன்ஸ பாத்துக்க முடியும். நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஒரு 1 ஹவர்னால எந்த ஒரு வீட்டு வேலையாகட்டும் 1 ஹவர் இல்ல பண்ணி போடுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் பி அன்அபாலஜெட்டிக் அபௌட் இட். எல்லா பெண்களும் இப்ப வெளியே வரணும்ன்றதுதான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வீட்டு வேலை எப்பயுமே தான் இருக்கும். இப்ப men participation in household work is also there. So அதனால ஒரு 1 hour ஆவது you have to come out and you don't have to feel sorry about it. This for all the women out there. வெளியே வாங்க, நம்ம எல்லாம் சின்ன பெண்கள். நம்மளை பார்த்துக்கிட்டாதான் நம்மள சார்ந்தவங்களையோ இல்ல நம்மளுக்கு அன்பா இருந்தவங்களையோ நம்ம பாத்துக்கணும்னா நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு காதுல கேட்டு ஒரு காதுல விடணும். சொல்லுவோம் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சோ எல்லாரும் வெளியே வாங்க. Everybody should run. Run is a gender neutral sport. All the best. Let's all keep running. Let's all keep inspiring. Okay, super ரம்யா. அவங்க இப்ப 21ல இப்ப பெஸ்ட் டைமிங் என்னவா இருக்கு? 21 வந்து February it was 1:42:25. அப்பா, அதாவது இன்னைக்கு பேஸ் பண்ணாங்க இன் பிட்வீன்ல, கிட்டத்தட்ட லிட்டரலா க்ரூஸ் பண்றாங்க. அந்த ஒரு ஸ்பீடு கிட்டத்தட்ட 5 பிலோ தானே நீங்க பண்றது? ஓகே, 5 பிலோ பேஸ்ல பண்றாங்க. உண்மையாவே உமனா இருந்துட்டு 39 ஏஜ்ல இந்த பேஸ் நமக்குலாம் பாத்துக்கங்க. நம்ம 6 பேஸ்ல திணறோம் பாத்துங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனு. நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது இந்த இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுல நின்றாதீங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் உண்மையாவே. ஓகே, தேங்க்யூ ரம்யா. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பெங்களூர் வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் ரீல்ஸ்லயே பார்த்துட்டு எப்ப நம்ம லைவ்ல பார்க்கலாம். சரி. ஊர்ல அங்க நாமக்கல் சைடுல கோயம்புத்தூர் சைடுல மேரத்தான் வந்து அவங்க மீட் பண்ணலாம்னு இருந்தது. இப்போ ரித்திகா மூலமா ஃப்ரெண்ட் ஆஃப் ஓகே இங்க வரீங்கன்னு தெரிஞ்சு உடனே ஒரு நாள் உங்களோட ஒரு வீக்கெண்ட் ஒரு ரன் போயிரணும்னு முடிவு பண்ணேன். சரி. தேங்க்ஸ். உங்க சிந்தட்டிக் கிரவுண்ட் ரெடி ஆயிட்டு ஆமாயா. இல்ல எல்லாரையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். வந்துச்சுன்னா டெஃபினட்டா வாங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் வாங்க. ரன் ஜேர்னியா பார்த்தோம்னா பேசிக்ஸா ஒரு ஃபிட்னஸா வந்தா ஃபேமிலில அந்த ஜீன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாரு, ஆர்மி ரிட்டையர்டு. இப்ப அம்மா வந்து ஸ்கூல் லெவல்ல ஒரு கபடி பிளேயர். ஸோ அவங்க ஒரு ஸ்போர்ட்ல நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கணும்னு அவங்க சின்ன வயசுல இருந்தே ட்யூன் பண்ணிருக்காங்க. 6th இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, டெய்லி ரன் போன்றது. அப்ப அவங்க எய்ம் நானும் ஒரு டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்ணணும், ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு இருந்துச்சு. எனக்கு அந்த மோட்டிவ் இருந்துச்சு. லேட்டர் ஆன் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது போயிருச்சு லேட்டர் ஆன். பட் இருந்தாலும் எங்க அம்மா எப்பயுமே சொல்ற ஒரே வார்த்தை, காலையில இருந்துச்சு ஒரு 1/2 மணி நேரம் அல்ல 1 மணி நேரம் உனக்கு உடம்புக்குன்னு ஒதுக்குறது வந்து தவிர்க்க கூடாது. அது உன்னோட வாழ்வியலா மாத்திக்கணும், லைஃப் ஸ்டைலா இருக்கும்.
மெனக்கெட்டது போனேன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, சரி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ ஒரு அரை மணி நேரம் கண்ணை மட்டும் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டு நீ என்ன வேலை நான் பாத்துக்க, ஆனா ரன்னை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சரி சின்ன வயசுல அது வளர்ந்து. ஓகே ஸோ நமக்கு அது வந்து அப்படியே தொடர்ந்து. ப்ளஸ் எனக்கு உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு சேஞ்சு கொண்டு வந்தது, ஸ்போர்ட்ல எனக்கு ஆசை ஏதாவது ஒரு இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஸ்கூல் லெவல்லலாம் நமக்கு அந்த அளவுக்கு ஆல்ரெடி உனக்கு கேம்ஸ் தெரிஞ்சிருந்தா வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வாலிபால் போறேன்னா உனக்கு சர்வ் போட தெரியுமான்னு கேட்பாங்க. நான் அப்பதான் வெயிட் ஸ்டாண்ட் தெரியல, நான் வாரேன் கத்துக்கிறேன்னு சொல்லும் போது இல்ல கத்துக்கிட்டு தான் எங்களுக்கு உடனடியா பிளேயர் வேணுன்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு பேசிக் நாலேஜ் என்னை டியூன் பண்றதுக்கு அங்க இல்ல கிடைக்கல. ஸோ இது எனக்கு எல்லா ஸ்டேஜ்லயுமே நான் ஸ்டில் காலேஜ் ஸ்டேஜ் வரைக்குமே எனக்கு அந்த ஒரு சரியான கோச் இல்லாம இருந்துச்சு. அப்போ எனக்கு லேட்டரா இந்த ரன் மட்டும் நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு வந்து கோச் எல்லாம் விட்டுட்டு இந்த நம்ம ஸ்போர்ட் எனக்கு அது ஒரு பெரிய உண்மையாவே இதுக்கு வந்து செல்ஃபாவே ட்ரெயின் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்போர்ட், செல்ஃபா தனியா ஓடுறதுக்கு. அதுதான் நீ ஒரு உந்துதலா மாறிட்டு வந்து இதவே நம்ம பண்ணலாம், லைஃப் ஸ்டைலா நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பண்ணது. ஆனா நான் ஃபேஸ் வச்சு அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பரா ஒண்ணு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுல ஒரு நாலேஜ் வந்துச்சு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்துக்கு 2 விஷயம் கத்துக்கிட்டாலே போதும். இன்னும் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 25 இன்னும் இருக்கு, பண்ணலாம், நல்லா பண்ணலாம். அது ரைட் ஏஜ். இப்போ நம்ம கரெக்ட்டா ஃபிட்னஸ்ல எல்லாரும் above 30 தான் வந்து எண்டூரன்ஸ்க்கு நல்ல ஒரு இடம்னு சொல்றாங்க. நீங்க 30க்கு அப்புறம் நல்லா ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கீங்க, என்ன பார்த்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கத்துக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுல பாரு அண்ணன் ரன்னிங் போகும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப பெங்களூர்ல நீங்க பாத்து இந்த லால்பாக்கா இருக்கட்டும், கப்பனா இருக்கட்டும், பீப்புளா எல்லாரும் வெளியில ஊர்ல இருந்து இங்க வந்து நம்ம ஒர்க் பண்ற மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் இங்க வந்து இங்க ஊர் மக்களோட இன்ஸ்பயர் ஆகி, ஏன்னா ஊருமே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு கார்டனா ஒரு பீஸ்ஃபுல்லா கிரீனரி ஏரியா இருக்கும்போது லைஃப் ஸ்டைலே நமக்கு ஒரு ஹெல்தி என்வரன்மெண்ட் கொடுக்குது. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, அந்த ஒரு கிளைமேட்டிக் ரீசன்ஸும் இருக்கு. பட் மக்களாக இன்னும் கொஞ்சம் அவேர் ஆகணும் ஹெல்த் ரிலேட்டட் எல்லாரும் ஓடுறதுக்கு. அது அண்ணனை போல நிறைய பேர் வராங்க. தொடர்ந்து நம்ம வந்து எல்லாரும் அந்த ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் அவேர்னஸ் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். சரியா, சரி, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஸ்ரீராம். நான் பிறந்தது வேணா தமிழ்நாடு, ஆனா வளர்ந்தது எல்லாம் பெங்களூர் தான். ஸோ இப்போதைக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். 22 வயசு ஆகுது. ஸோ 5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் 21 கிலோமீட்டர் ஓடலாம். ஃபர்ஸ்ட் டைம் 4 டைம்ஸ் புஷ் பண்ணிட்டேன், 3 டைம்ஸ். ஆனாலும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு 19.3 தான் ஓடி இருக்கேன். ஓகே, பரவாயில்ல. நைட்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன முடியுமா முடியாதான்னு. ஏன்னா நேற்று ரொம்ப ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூக்கமே வரலனா, ஒரு எக்ஸைட்மெண்ட். சரி ஓடலாம் எல்லாம். ரேஸ் டைம்ல எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஸ் டைம் இப்போ நாளைக்கு ரேஸ்னா இன்னைக்கு நம்ம ஓட போறோம் அப்படின்னா தூக்கம் வராது. அது ஹேப்பன், அது எல்லாம் நடக்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன், யார்கிட்ட பேசவே என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஸோ ஸ்கூல்லயும் அப்படிதான் இருந்தேன், காலேஜ்லயும் அப்படிதான் இருந்தேன். அப்புறமா ஜிம் ஜாயின் பண்ணேன். அங்கதான் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சேன். எல்லாரும் அண்ணா அண்ணா வயசு இருக்கிறவங்க கிட்ட தான் பேச ஆரம்பிச்சேன். அவங்களும் பேசினாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ பேச ஆரம்பிக்கிறேன். இப்ப கூட நீங்க பேசுங்கன்னு சொல்றீங்க. இப்போ நான் கேக்குறேன்டா மைக் சொல்லுவாங்க, நான் பேசுறாரா முடியும்டா ஒன்னால சொல்லணும்னு வருது. ஆனா அதுக்குள்ளே யாரும் வாங்கிடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு, நான் பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கு. வந்துடும், கொஞ்சம் போக போக அப்படியே வந்துடும். இப்போ ஒரு பாட்டு பாடுங்க. சரி, நான் பாடுறேன். நான் சூப்பரா பாடுவேன். என் ஸ்டோரி எல்லாம் பாத்துருக்கீங்களா இல்லையா? அப்படி இன்ட்ரோவர்ட்டா இருந்து நான் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிட்டேன்னு சொல்றீங்களா? ப்ரூவ் பண்ணு. ஏதாச்சும் என்ன பாட்டு பாடுவோம்? அபிஷேக், காதல் தோல்வி பாட்டு தான் ஒன்னு சொல்லியா? சரி, இது பண்ணலாமா? வாழ்க்கையை தேடி நானும் போறேன். ஓகே, இது நல்லா இருக்கு. சேர்ந்து பாடுங்க. நான் உன்னைய பாட சொன்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு தனியா கொடுப்போம். வேணாம். எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? அந்த பாட்டு எதுல இருந்து ஆரம்பிக்கும்? காண்டுல பாடும் பாட்டுக்காரன், சோகத்தில் பாடும் சோக பாட்டு, சோடாவ கலந்து பாட போறேன். ஆமா ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி, மாயாண்டி நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுறேன். வெறியானா வெறுமாண்டி ஊதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, எங்கு சூப்பர் பாடிட்டாயா? எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிட்ட. ரொம்ப போர் அடிக்குதா ப்ரோ? இல்ல கைய கட்டி
Yeah, I'll post it on YouTube channel. Yeah, basically you are from Bangalore na Tamil தானா? Okay, நான் இங்கிலீஷ் பேச போறேன் சந்தோஷமா இருக்கேன். சரி இந்த இந்த இன்டர்வியூ இங்கிலீஷ் நடக்க போகுது. வேணாம் வேணாம். ஓகே. இல்ல தமிழ் இவங்க தமிழ்னு தெரியலன்னா அது ஒரு தைரியத்துல பேசிடுவேன். தெரியாதாமா? தமிழ் தெரியாதா? தமிழ்ன்றாங்க. ப்ரோ நீங்க தமிழ் தானா? சோ உங்க பேரு? I'm Bhavani. Bhavani. So, and I'm from Ooty. We both are from Ooty. So, schoolmates. Yeah, we're here working. I started running in January. Now I've been out of sports. Oh, 1 second. Ooty நீங்க? ஆமா. Hey, he's also Ooty. He's Ooty? Ooty. Oh, nice bro. Okay. Are you Padika bro? Yeah. Oh, yeah, I'm a Padika too. அங்க பொண்ணு கடையில சபாஷ் சபாஷ். Okay. Yeah, that's a language in Ooty. Okay. சாய் பல்லவி also Padika. சாய் பல்லவி ஒண்ணு விட்டு பக்கத்து வீட்ல வாட் ப்ரோ? மாம் பொண்ணு. சாய் ஒண்ணு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லையா? நீ மனுஷனா நீனு? சரி ஓகே, இருந்தாலும் நிலம் நீ என் ஃப்ரெண்டு. சரி ஓகே சாரி. ஓகே. So ஒரு 7th standard I've been out of sports completely, but அது வரைக்கும் I've been doing like 400 meters run, athletics எல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் completely out of it, life happened, job. அதுக்கப்புறம் this January maybe I started running. So okay, I wanted one physical activity run பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு think ஊட்டில தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது கோயம்புத்தூர் நியூ இயர்ல. So yeah, I forced him into running. அவனுக்கு பிடிக்காது basically. So I forced him. Now he loves doing it. அதுக்கப்புறம் we started running. அப்புறம் மெதுவா okay gradually increase, but it's எப்படின்னா எனக்கு வந்து அது கன்சிஸ்டன்சி இருக்கணும். பிரேக் ஆயிடுச்சுன்னா I feel like okay அது திருப்பி எடுத்துட்டு வர வந்து ரொம்ப கஷ்டம். And that kind of a person. But இப்போ I'm learning okay life cannot be the same. Sometimes I'll fall sick அந்த மாதிரி. So last 2 weeks I've been definitely sick. என் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. But then somehow I was strong enough. I didn't feel like I was sick. I think that is it. Like it's about sports. எனக்கு ஃபீவர் இருந்தது எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஈவினிங் தான் ரியலைஸ் பண்றேன். நான் போறேன் ஹாஸ்பிட்டல் போறேன், டைஃபாய்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. I was like okay, but எனக்கு பாடி வைஸ் I don't feel that tired அதெல்லாம். So next day 1 week recovery ஆகி so I'm feeling better now. So I think it's about sports. It builds your body. So எனக்கு சைல்ட்ஹுட்ல I fall sick வந்து என்னால எந்திரிக்கவே முடியாது better. But now it's been like really good. I'm getting strong. And my lifestyle, so it is all the changes, food habits and then sleep cycle, adellame change aaguttu. So I think that is a very positive thing and I love doing it. And this weekend runs a therapy enakku. I want to do weekend run, long run maybe 15 வரைக்கும் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல பண்ணது இல்ல. ஒன் டைம் நீங்க வந்து 21 ட்ரை பண்ணனும். உண்மையாவே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் கொடகு மாரத்தான் நெக்ஸ்ட் நினைக்கிறேன் செப்டம்பர்ல. உங்களோட இன்னொரு யுவர் செல்ஃப் வந்து அன்லாக் பண்ணி விடும் 21ன்றது. 42 அதே மாதிரி இன்னும் நீங்க பெட்டரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 21க்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் அது. இப்போ அதை தவிர்த்து இப்போ ஹெல்த்துக்காக பண்றேன்றதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ரீசன்ஸ் ரன்னிங் உங்களுக்கு பிடிச்சதுக்கு உண்டான காரணம்? ப்ரொடக்டிவா உங்க ஒர்க்கா இருக்கட்டும். உங்களுக்கு இவர் சொன்னார்ல இன்ட்ரோவர்ட்டா இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஒர்க்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வேற ஏதாச்சும் நீங்க அன்லாக் பண்ணி நீங்க ஏதாச்சும் ஒன்று புதுசா பண்ணிருக்கீங்களா இந்த ரன்னிங்னால ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சு? I think நான் வந்து என்னோட சைல்ட்ஹுட்ல பண்ண நிறைய திங்ஸ் வந்து பெயிண்டிங். I used to paint. இப்போ வந்து மறுபடியும் I have started doing it. So 1 or 2 I have done that. அது பண்ண பட் அது தாண்டி I've been thinking இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு so many things maybe இந்த இயர்ல பண்ணுவேன். ஓகே கண்டிப்பா நான் அதுக்கு தான் சொல்றேன் 21 நீங்க பண்ணுங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல. நான் பாட்டு பாடினதுமே அப்படிதான். நான் யோசிப்பேன் நானு நல்லா பாடணும்னு, அது நல்லா வரல. இருந்தாலும் அந்த கூச்சம் இல்ல அந்த மாதிரி என்னென்ன பிடிக்குதோ. இப்போ வந்து எனக்கு ஆக்டிங் பண்ணணும்னு வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு, ட்ரை பண்றேன் நான். ஸோ அந்த மாதிரி இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்ல அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா 21, 42 ட்ரை பண்ணுங்க. புதுசா பண்ணுவீங்க நீங்க. Bro, you inspired me to make content. Now let's start பண்ண. It's not like ரொம்ப consistent post பண்ணனும். Okay. Yeah, you inspired me. Okay. Yeah, sure bro. And again நானுமே இந்த Pro Camp Slam I finished Bangalore. இப்போ அடுத்து Delhi. So I'm planning to finish that Pro Camp Slam. Okay. So that's the plan. Yeah, I hope I'll be consistent. Bro, how are you consistent with running? So நீங்க ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா
இல்லை டிப்ஸ்ன்னு இல்லை எதுவும் கிடையாது. இப்போ பேசிக்காக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு ஆசைப்படுறது கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்ல. ஒரு சின்னதாக இப்போ நான் ஒரு பஸ்ஸில் போகிறேன், ஒரு சீட்டாச்சும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அது கூட எனக்கு அந்த வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் ரொம்ப நாளாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணுறது கூட இது வந்துருச்சு எனக்கு. ஒரு ஃபெயிலியர்ஸையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஓடுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருந்தது இந்த ரன்னிங்கு. அதனால அப்படியே அதுக்கப்புறம் இது எனக்கு வேலையாயிருச்சுல. இப்போ யூடியூப்ல ப்ரெசென்ட் பண்ணுறேன், இது மூலிமா நான் காசு சம்பாதிக்கிறேன். ஸோ நிறைய மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ரெண்டுமே கிடைக்குது. ஸோ இதுவே என்னை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட். இப்போ நீங்கள் எப்படி என்னைய சொல்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தான் வந்து ஏன்னா என்னை ஓட வைக்கிறது. நான் இன்னைக்கு ஓடாமல் இருந்தேன் நான் எப்படி வீடியோ போடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன் நான். ஸோ ரெண்டுமே தான், எனக்கு ஹெல்த்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எனக்கு உண்டான நிம்மதியாக இருக்கட்டும், மூணுமே வந்து இந்த கன்சிஸ்டன்ட்டுக்கு காரணம். I remembered one thing actually in the endurance sports பண்ணதுக்கு அப்புறம் I was able to focus more on learning. So என்னால ஒரு வீடியோ like we are so into doom scrolling, our brain is rot, so நான் வந்து ஒரு வீடியோ ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேல பார்க்க முடியாது. So when I wanted to prepare something la அந்த ஒரு long videos 2 hours 7 hours videos எல்லாம் பார்க்கவே முடியல. But so in endurance sports how do you say okay 10 more minutes 20 more minutes அந்த மாதிரி I'll be like இதே the preparation I use this strategy. Okay ஒரு 10 more minutes I'll sit and focus அந்த மாதிரி யூஸ். So that helped me a lot. ஓகே, ஆமா, ரொம்ப நேரம் ரன் பண்றோம்ல, இது வந்து பொறுமையா இருந்து ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு உதவுன்றாங்க. I think my brain like configured that way. ஓகே, Yeah, that's about ஓகே, me. சூப்பர். ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க